சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஆகஸ்ட் 1. கலியுகத்தில் அஞ்ஞானத்தின் அசுர தூக்கத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள் என ஏன் கூறப்படுகிறது? ஞானத்தை வேண்டுகின்றனர், ஆனால் புரியாமல் கும்பகர்ணன் தூக்கத்தில் வந்து விட்டார்கள். எந்த நிமிடமும் போர் நடக்கலாம், அந்த அளவிற்கு தயாரித்திருக்கிறார்கள். ஆனால் ஏன் தாமதமாகிறது? சிவ குழந்தைகள் கர்மாதீத நிலை அடைவதற்காக. ஒருவருடைய நடத்தை சரியில்லை என்றால் மனிதர்கள் என்ன கூறுகிறார்கள்? ஈஸ்வரன் தான் உனக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் என்பார்கள். ஆனால் அதன் வழிப்படி நடப்பது இல்லை. மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எது இருக்காது? சண்டை, துக்கம், சிறைச்சாலை, நீதிமன்றம் இருக்காது. எப்படிப்பட்ட லட்சியம் வைக்க வேண்டும்? நான் எப்படியாவது என் விகாரங்களை வசப்படுத்த வேண்டும். அப்போதுதான் ஈஸ்வரிய சுகம், அமைதியை அடைய முடியும் என்று. உலகிய தந்தைக்கும் சிவ தந்தைக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? இருவரும் அவருடைய சொற்பொடி நடப்பவர்களுக்குத்தான் ஆஸ்தி கொடுப்பார்கள். இறந்தவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள் எனில் இவர்கள் இருப்பது நரகம். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? கலியுகத்தில் அமைதி ஏற்பட முடியாது, சத்தியுகத்தில் தான் ஏற்படும். கீதையில் தவறாக கூறியதால் பாரதத்திற்கு இந்த நிலைமையாகிவிட்டது. நன்றி. ஓம் சாந்தி.